தினேஷ், உன்னை பார்க்க நான் தாண்டா ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறானா இல்லையான்னு பாரு. சூரியமாமா அங்க பாருங்க. ஹே வெண்ணிலா! ஓ, நீதான் அந்த வீணா போன தினேஷா? ஓலும் மண்டையும் மண்டைய பார்த்தா அப்படியே தேங்காய் நாரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கான் பாரு. இன்னைக்கு இருக்குடா மோனே உனக்கு கச்சேரி. தினேஷ், இவன் என்ன ஆளுக்கு முன்னாடி பறந்துகிட்டு ஓடுறா? வெண்ணிலா எப்படி இருக்க? டேய், அவ என் பொண்டாட்டிடா. ஹாய் ப்ரோ. ஹலோ பாஸ், நீங்களும் இங்க தான் இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, நானும் இங்க தான் இருக்கேன். அந்த கைய கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ சாரி, அது வெண்ணிலாவை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியே ஹக் பண்ணலான்னு வந்தேன். நடுவுல நீங்க வந்துட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை. சாரி பாஸ், நான் உங்களை கவனிக்கவே இல்லை. அதான் தெரியுமே ப்ரோ, நீங்க என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருப்பீங்கன்னு. பாஸ், இப்ப எதுவும் சொன்னீங்களா என்ன? ச்சே ச்சே, நான் எதுவும் சொல்லலையே. ஐயோ வெண்ணிலா, எப்படி இருக்க? அவ அப்படியே தாண்டா இருக்கா. நீ தாண்டா அவகிட்ட ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்க. நான் நல்லா இருக்கேன் தினேஷ். நீ எப்படி இருக்க? வெண்ணிலா, நான் எப்படி இருக்கேனா நீ தான் சொல்லணும். நான் எப்படி இருக்கேன்? மண்ணாங்கட்டி மாதிரி இருக்க. இதுல வேற நான் எப்படி இருக்கேன்னு கேள்வி வேற. மொடப்பைய. உனக்கு என்ன தினேஷ், நீ சூப்பரா இருக்க. ஓ தேங்க்யூ 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 வெண்ணிலா. மேய்க்கிறது எருமை, இதுல அந்த மொடப்பயலுக்கு பெருமை வேற. வெண்ணிலா, என்ன நீ மட்டும் தனியா வரேன்னு சொல்லியிருந்த, இப்ப என்ன பாசையும் கூப்பிட்டு வந்திருக்க? அது தினேஷ். ஐயோ வெண்ணிலா, நீ இருமா, நான் பேசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு நீங்க. உங்களை நான் மீட் பண்ண வராம இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க வேற ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி, அதான் உங்களை மீட் பண்ணலான்னு நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்தே வந்தோம். ஆ ஓகே பாஸ். என்ன வெண்ணிலா அமைதியாவே நின்னுட்டு இருக்க? போன்ல நல்லா சேட் பண்ணுவேன், இப்ப என்ன சைலண்டாவே இருக்க? அடி பாவி, போன்ல நல்லா சேட் பண்ணுவியா? என்கிட்ட எல்லாம் ஒரு நாள் கூட சேட் பண்ணதே இல்லையடி. இல்ல தினேஷ், அது சும்மாதான். என்ன பாஸ், வீட்லயே சொல்லி வச்சு கூப்பிட்டு வந்துட்டீங்களா என்ன? உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் ரொம்ப பேசக்கூடாதுன்னு. ஐயோ தினேஷ் ப்ரோ, நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போறேன்? என் பொண்டாட்டி பேசிக்காவே பொதுவா யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டா. அவ என்கிட்ட தான் கொஞ்சம் அதிகமா பேசுவா. அவ நார்மலாவே கொஞ்சம் சைலண்ட் கேரக்டர் தான், அதனாலதான் சைலண்டா இருக்கிறா. என்ன பாஸ் சொல்றீங்க? வெண்ணிலா சைலண்ட் கேரக்டரா? யார் சொன்னா? ப்ரோ, என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஓ அப்படி. ஆமா ப்ரோ, அப்படித்தான். வெண்ணிலா, நம்ம உட்கார்ந்துட்டே பேசலாமா? பேசுறது நானு, கேக்குறது அவகிட்டயா? இருறா வரேன். ப்ரோ, நானே சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் என் பொண்டாட்டி வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கா. அவளுக்கு வேற ரொம்ப கால் வலிக்கும். நம்ம உட்கார்ந்துட்டே பேசலாம். வர பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா? வேற என் பொண்டாட்டி மேல எனக்கு பாசம் இருக்காதா என்ன? வெண்ணிலா, ஸ்கூல் டேஸ்ல பார்த்த மாதிரியே நீ அப்படியே அழகா சின்ன பிள்ளையாவே இருக்க. ஆனா அப்பை விட இப்ப இன்னும் கொஞ்சம் அழகா தான் இருக்க. டே தீவெட்டி தலையா, என் முன்னாடியே என் பொண்டாட்டி கிட்ட வலியுற பாத்தியா? அப்படியே வாய் அப்படியே 7 ஊருக்கு கிழிஞ்சுக்கிட்டு போகுது பாரு. ஓலும் மூஞ்சும் மண்டையும். தினேஷ், ஆனா நீ ஸ்கூல் டேஸ்ல பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. ஆமா வெண்ணிலா, ஆள் வேணா மாறி இருக்கலாம், ஆனா என் மனசு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அடே, நான் ஒருத்தன் இங்க நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டா. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த காஃபி எடுத்து அப்படியே உன் மூச்சை ஊத்திடலாம் போலதான் வருது. இருக்குடா உனக்கு இருக்கு, பாத்துக்கிறேன்டா. வெண்ணிலா, நீ எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு தெரியுமா? நான் வேணா உனக்காக ஒரு கவிதை சொல்லவா? ஐயோ வேண்டாம் தினேஷ். இல்ல வெண்ணிலா, உன்னை பார்த்ததும் எனக்கு வாயில இருந்து அப்படியே கவிதையா கொட்டுது. டேய், எனக்கு கூட என் வாயில இருந்து கட்ட கட்ட வார்த்தையா கொட்டுதுடா, கொட்டுது. பாஸ், ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? ச்சே ச்சே, நான் எதுவும் சொல்லலையே ப்ரோ. இல்ல பாஸ், ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். நான் போயிட்டு என்ன சொல்ல போறேன் ப்ரோ? ஆமா, என் பொண்டாட்டி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தா நீங்க ஃபாரின்ல இருக்கிறதா. எந்த கண்ட்ரில இருக்கீங்க? பாஸ், நான் யூஎஸ்ல இருக்கேன். ஓ அப்படியா ப்ரோ. சரி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டா இருக்கேன் பாஸ். சூப்பர் ப்ரோ. ஆனா உங்களுக்கு வேலையே இருக்காது தானே? என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க? வேலையே இருக்காதா?
அட போங்க பாஸ், வேலை பெண்ட நிமித்திரும். நீங்க என்னடானா வேலையே இருக்காதான்னு கேக்குறீங்க? ப்ரோ போய் தானே சொல்றீங்க, உங்களுக்கு வேலையே இருக்காது தானே? என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன ப்ரோ, எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்டே தான் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வேலையே இல்லாம ஃப்ரீயா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம்? என்ன பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வேலை அதிகமா தான் இருக்கும் பாஸ். ஓ அப்படியா ப்ரோ, நான் என்னமோ உங்களுக்கு வேலையே இல்லை போல, அதான் எந்நேரமும் என் பொண்டாட்டிக்கிட்டே சேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதோ வெட்டியா இருக்கீங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. சரி விடுங்க பாஸ். வெண்ணிலா, இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு. ஐயோ, இவன் திருந்த மாட்டான் போலயே. தேங்க்ஸ் தினேஷ். இவ வேற. வெண்ணிலா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேட் பண்ணும்போது நீ என்ன மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்க. தினேஷ், உன்னை எப்படி மறக்க முடியும்? வெண்ணிலா, நம்ம ஸ்கூல் டேஸ்ல நடந்த எல்லாமே எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ தினேஷ், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதுடா. எல்லாமே ஞாபகம் இருக்குதா? அப்படி என்ன நடந்திருக்கும்? இவன் வேற இழுத்து இழுத்து பேசுறானே. இவனும் இங்க பல்ல இழிச்சிட்டு இருக்கான், இவளும் இங்க பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இத பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வெண்ணிலா, என்ன காஃபி குடிக்காம இருக்க பிடிக்கலையா என்ன? தினேஷ் ப்ரோ, என் பொண்டாட்டிக்கு காஃபி சூடா இருந்தா பிடிக்காது, கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிப்பா. அதனால நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, என் பொண்டாட்டி பொறுமையா குடிப்பா. ஆமா தினேஷ், ரொம்ப சூடா இருக்கு அதான். ஓ அப்படியா வெண்ணிலா, சரி சரி. எனக்கும் காஃபி ரொம்ப சூடா இருந்தா பிடிக்காது, நானும் கொஞ்சம் காஃபியை ஆற விட்டு தான் குடிப்பேன். அப்புறம் என்ன டேஷுக்குடா மாடு கழனி தண்ணியை உறிஞ்ச மாதிரி சுட சுட இருக்க காஃபியை அப்படி உறிஞ்சினேன். பாஸ், ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? என் காதுல ஏதோ மாடு கழனி தண்ணி என்னமோ விழுந்தது. தினேஷ் ப்ரோ, நான் எதுவும் சொல்லலையே, உங்களுக்கு என்ன எதுவும் கேட்டுதா என்ன? ஆமா பாஸ், ஏதோ மாடு கழனி தண்ணி அந்த மாதிரி ஏதோ கேட்டுது. நான் எதுவும் சொல்லல ப்ரோ, நீங்க தான் ஒரே மாடு கழனி தண்ணி அந்த நினைப்புல இருந்திருப்பீங்க போல. சரி விடுங்க பாஸ். வெண்ணிலா, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், சைலண்டாவே இருக்க. ஐயோ தினேஷ் ப்ரோ, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, என் பொண்டாட்டி ரொம்ப சைலண்ட் கேரக்டர், என்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவோம் அப்படின்னு. ஏன் உங்க காதுல விழுகலையா என்ன? இல்ல பாஸ், சேட்டிங்ல நல்ல வெண்ணிலா பேசுவா, இப்ப ரொம்ப சைலண்டா இருக்காளே, அதான் யோசிச்சேன். என்ன வெண்ணிலா, உன் புருஷன் இருந்தோடனே பயந்துகிட்டு பேச மாட்டேங்கிறியா என்ன? இந்த மாங்கா மண்டைய என்கிட்ட வாங்கி கட்டாம போக மாட்டான் போலயே. மூஞ்ச பாரு, நல்ல தர்பூசணியை கவுத்தி வச்ச மாதிரி. தினேஷ், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சேட்லன்னோட ஏதோ பேசிட்டேன், நேரில் பார்த்ததோ என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் சைலண்டாவே இருக்கேன். சரி வெண்ணிலா, நான் 2 வீக்ஸ் இங்க தான் இருப்பேன். சரி, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? என்னது, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாமா? இவன் திருந்த மாட்டான் போல. ப்ரோ, நாளைக்கு எங்க மீட் பண்ணலான்னு நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஆமா தினேஷ், டைம் ஆயிடுச்சு, நாங்க அப்ப போயிட்டு வரோம். வெண்ணிலா, நீ போயிட்டு கார்ல உட்காரு, நான் பிரதர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சூர்யா மாமா, என்ன என்ன பேச போறீங்க? வெண்ணிலா, இல்ல பிரதர் ஃபாரின்ல தானே இருக்காங்க, அது ரிலேட்டடா கொஞ்சம் பேசணும். ஃபியூச்சர்ல நானும் போகணும்ல, அதனாலதான். நீ வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். சரி. என்ன ப்ரோ, நான் இங்க இருக்கேன், நீங்க என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பாஸ். சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு வெண்ணிலாவை வேற அமுச்சு விட்டீங்க, என்ன சொல்லுங்க. என்ன ப்ரோ, இன்டைரக்டா சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா புரிய மாட்டேங்குதே. பாஸ், எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க, டைரக்டா சொன்னாலே எனக்கு புரியாது, இதுல வேற நீங்க இன்டைரக்டா வேற சொல்றீங்க. என்ன ப்ரோ, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க. அது என் பொண்டாட்டி, ஒரு ஸ்டெப் தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சும்மா சும்மா என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது, அப்படியே வலியுறது, இந்த கவிதையா அனுப்பி அப்படியே தள்ளுறது, இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, அது என் பொண்டாட்டி. என்ன பாஸ் சொன்னீங்க? உங்க பொண்டாட்டியா? எத்தனை மாசத்துக்கு? என்ன, எத்தனை மாசத்துக்கா? என்ன சொல்ற? என்ன பாஸ், அப்படியே நடிக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? அப்படி என்ன தெரியும்? என்ன பாஸ், அப்படியே நடிக்கிறீங்க பாத்தீங்களா? 6 மாசம் கான்ட்ராக்ட் போட்டு தானே மேரேஜ் பண்ணிருக்கீங்க, அப்புறமா என்ன?
வெண்ணிலா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆமா, 6 மாசம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அதனால இப்ப என்ன? அப்புறம் என்ன பாஸ்? வாய்க்கு வாய்க்கு ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி? எத்தனை மாசத்துக்கு? ஜஸ்ட் ஒரு 6 மந்த். அதுல இப்பவே 2 மந்த் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 மந்த் தான். அப்புறமா என்ன? தினேஷ், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஹலோ ஹலோ பாஸ், நான் தேவையோட தான் பேசிட்டு இருக்கேன். 6 மாசம் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க. அப்புறமா என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெண்ணிலாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குல்ல பாஸ். 6 மாசத்துக்கு அப்புறம் நான் வெண்ணிலாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நார்மலா மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தேவையில்லாம உங்க லைஃப்குள்ளெல்லாம் இன்டர்ஃபியர் ஆயிருக்க மாட்டேன். நீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு தானே. ஸோ நானும் ட்ரை பண்றேன். இதுல என்ன இருக்கு? தினேஷ், இப்பவும் சொல்றேன், அவன் என் பொண்டாட்டி. பாஸ், இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. அப்புறம் ஏன் நீங்க சும்மா வாய்க்கு வாய்க்கு ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி? அதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க பாஸ். ச்சே, என்ன இவன் இப்படி பேசுறான்? பாஸ், ரொம்ப யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, வெண்ணிலா வேற வெயிட் பண்ணுவா, நீங்க கிளம்புங்க. கிருஷ்ணா, நான் அப்ப கிளம்புறேன். அடியே, எங்கடி போற? என்ன கிருஷ்ணா, மறந்துட்டீங்களா என்ன? நான் தான் நேத்தே சொன்னல, என்னோட ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாமே காலியாக போகுது, வேற வாங்கணும்னு. அதனால தான் வாங்க போறேன். ரியா, தனியாவா போற? இல்ல கிருஷ்ணா, என் கூட 10-15 பேர் கூப்பிட்டு தான் போறேன். ஏ தயிர் சாதம். அப்புறம் என்ன கிருஷ்ணா, பக்கத்துல தானே ஷாப் இருக்கு, நான் ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்துடுவேன். சரி, வா, அப்ப நானும் கூட வரேன். கிருஷ்ணா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஏதோ மீட்டிங் இருக்கு கிளம்ப போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்ன? ஐயோ, ஆமால, மீட்டிங் வேற இருக்குல்ல. கிருஷ்ணா, நீங்க போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் பக்கத்துல தானே இருக்கு, நான் ஒத்தையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப வெண்ணிலா, அபி யாரையாச்சும் கூப்பிட்டு போ. தனியாவா போற? கிருஷ்ணா, நான் என்ன சின்ன பிள்ளையா? ஏன் நான் தனியால போக கூடாதா என்ன? வெண்ணிலா அபி 2 பேருமே வெளியே போயிருக்காங்க. நான் ஒத்தையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நானே உன்னை டிராப் பண்றேன், வா. கிருஷ்ணா, நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போங்க. நான் பொறுமையா போயிட்டு வந்துடுறேன். சரிடி, அப்ப பார்த்து போயிட்டு வா, சரியா? கிருஷ்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? லிப்ஸ்டிக், ஐலைனர் ஏதாச்சும் வேணுமா? அடியே தயிர் சாதம். கிருஷ்ணா, சும்மா தான் கேட்டேன், கோச்சிக்காதீங்க. கொழுப்புடி கொழுப்பு, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நானும் போயிட்டு வரேன். சரி ரியா. என்ன இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான்? இவன் யோசிக்கிறத பார்த்தா மூளை கலண்டு வெளியே வந்து குதிச்சிடும் போலயே, அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறான். பயப்புள்ள இப்படிலாம் யோசிக்க மாட்டானே. எதை பத்தி யோசிப்பான்? என்னவா இருக்கும்? டே மச்சான், மச்சான். ஏய், என்னடா? இல்ல மச்சான், எதையோ பத்தி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கியே. எதை பத்தி மச்சான் யோசிச்சுட்டு இருக்க? அதுவா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்க மச்சான். மச்சான், அதுக்கு எதுக்குடா நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க? என்கிட்ட கேட்டா நானே சொல்லியிருப்பேன். என்னடா சொல்ற? இந்த ஜென்மத்துல உனக்கு நடக்கவே நடக்காது மச்சான். அப்படியே நடக்கிற மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சாலும் இந்த கார்த்திக் இருக்கிற வரை நடக்கவே நடக்காது மச்சான். ஏய், வீணா என்கிட்ட அரை வாங்கிட்டு போயிடாத பத்துக்கு ஒழுங்கா போயிரு. கிறுக்கு பயிலே. நானும் வேற எதை பத்தியோ தான் ஆளு டீப்பா யோசிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதா, நொட்டுமா நொட்டாதான்னு யோசிச்சுட்டு இருக்க. விளங்காதவன். ஏய், உனக்கெல்லாம் என் பிரச்சனை புரியாது. போடா போடா. அட பைத்தியக்காரா, சொல்லி தொலைஞ்சாதானே புரியும். என்னன்னு சொல்லி தொலை. அட போ மச்சான், வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கேன்டா, வெறுத்து போயிருக்கேன். எனது வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கியா? அப்படி என்னடா ஆச்சு? இல்லடா மச்சான், எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலையில போயிட்டு ஜாயின் பண்ணணும்டா. அதான் எங்க எந்தெந்த இடத்துலலாம் இன்டர்வியூ போடுவாங்க, எப்படி எப்படியெல்லாம் போய் அட்டன் பண்ணலாம், என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மச்சான். எப்படியாச்சும் வேலை கிடைச்சே ஆகணும்டா. டே மச்சான், நீயாடா இது? எப்ப எந்த ஏரியால எவனை எப்படி எப்படியெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு யோசிச்ச நீ, இப்ப எந்தெந்த ஏரியால எங்கெங்கெல்லாம் இன்டர்வியூ நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க? நம்பவே முடியல மச்சான். டேய், என்ன கலாய்க்கிறியா? சே, கலாய்க்கெல்லாம் செய்யல மச்சான், டைரக்டா தான் கேக்குறேன். என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் அப்படிதான் மச்சான், எப்படியாச்சும் நல்ல வேலையில ஜாயின் பண்ணணும். என்ன இந்த திடீர்னு மாற்றம்? இந்த மாற்றத்திற்கு யார் காரணம்? யாரு காரணம்? எல்லாம் என் பொண்டாட்டி தான். பாருடா, அடிக்கடி பொண்டாட்டி தான் நிரூபிச்சுட்டே இருக்கேன் மச்சான். ஆட போடா, நான் இந்த அடிதடியெல்லாம் விட்டுட்டு நல்ல வேலையில ஜாயின் பண்ணி ஒழுங்கான முறையில வேலைக்கு போனாதான் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு. இல்லைன்னா கடைசி வரை இப்படியே பிரம்மச்சாரியாவே இருந்து செத்து போயிருன்னு சொல்லிட்டா மச்சான், செத்து போயிருன்னு சொல்லிட்டா. அட கடவுளே, என்ன இதுயா மச்சானுக்கு வந்து சோதனை? அப்படியே சொல்லிட்டாங்களா?
ஆமா மச்சான், ஆமா மச்சான். இருந்தாலும் உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா மச்சான், யாருக்கும் வரக்கூடாது. ஏய், மனசுக்குள்ள அப்படியே குளு குளுன்னு சந்தோஷமா இருக்குமே. லைட்டா மனசு ஓரத்துல லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு மச்சான். எல்லாம் என் நேரம் எனக்குன்னு வந்து சேர்ந்து இருக்கு பாரு. அங்க கட்டினதும் சரியில்லை, இங்க கூட இருக்கதும் சரியில்லை. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாடா போட்டீங்க. ப்ரப்போஸ் பண்றது என்ன, சாரி கட்டி விடுறது என்ன, அதான் கடவுளா வச்சான் பாரு ஆப்பு. ஏப்பு நீ வாயை மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமா போப்பு. அப்படியெல்லாம் போக முடியாது மச்சான், போக முடியாது. ஐயோ, ராங் டைம்ல வந்துட்டான் போலயே. இவன் வேற முறைக்கிறானே, பேசாம போயிடலாமோ? நல்லா தானே இருந்தான், இவன் எதுக்கு திடீர்னு இப்படி முறைக்கிறான்? டேய் மச்சான், எதுக்குடா என்ன பார்த்து அப்படி முறைக்கிற? கேய், கொஞ்சம் திரும்பி பாருடா. ஐயோ அமிர்தா மேடம், நீங்களா? நீங்க இப்ப இங்க வந்தீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி தானே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சோம். திரும்ப எப்படி கோமானோ சூடு சொரண ஒண்ணுமே இல்லாம எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? பேசாம போயிருவோம். இவன் இருக்க கோவத்துக்கு என்ன இப்ப கொண்டு போட்டாலும் போட்டுருவான். ஏய் நெல்லடி. ஆ, ஐயோ அறிவு கட்டவளே, உனக்குள்ள கொஞ்சம் கூட வெக்கமானங்கிறதே இல்லல்ல. எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்த? யாரடி ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள விட்டது? இல்ல அது மச்சான், இவன் ஏதோ கதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் மச்சான். அதான் யோசிக்கிறான். இரு மச்சான், கொஞ்சம் டைம் கொடு, யோசிச்சு என்ன ஏதுன்னு கதையை கரெக்டா சொல்லுவா. உன்னை தானே கேக்குறேன், நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல வெளியே போடி. இல்ல அது பிரீத்திக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் நாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தோம். என்னது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வந்தீங்களா? ஏமா என்னமா விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னா நேரா கக்கூஸ்க்கு தானே போனோம், அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் உங்க ஹாஸ்டல்ல எல்லாம் பாத்ரூம் வசதி இல்லையோ? நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன், ஏதாச்சும் பிரச்சனைனா கார்த்திக்கு கால் பண்ண சொன்னேன். நம்பர் வேற கொடுத்தேன்ல. நோட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண வேண்டாமா? பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல, அப்பவே வந்து ஒரு பட்டையை கிளப்பிருப்பேன்ல. இல்ல அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அதான் அம்மா ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்க வர சொன்னா நீ வீட்டுக்குள்ள வந்துருவியா? சோற கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த, இப்பவே வெளியே போடி. எங்க அவள? இல்ல அவ அவ வெளியே போயிருக்கா. ஹோதானே, அவ வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க கூடிய கெடுக்க போயிருப்பா, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூடிய கெடுக்க பாப்ப. இதானடி வேலை உங்களுக்கு. என்ன அமிர்தா மேடம் அமைதியா இருக்கிறீங்க? உங்களை தான் கேக்குறான், சொல்லுங்க. சக்தி என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ். என்னது என்னது தெரியாம தப்பு பண்ணியா? தெரிஞ்சேதானடி அவளத்தையும் பண்ண. அப்புறமா என்ன இப்ப அப்படியே நல்லவ வேஷம் போடுற? அமிர்தா மேடம், உங்களுக்கு இந்த நல்லவ வேஷம்லாம் செட் ஆகல. ஏதாச்சும் கேடி வேஷம், கேப் மாதிரி வேஷம், இந்த மாதிரி இருந்தா ட்ரை பண்ணுங்க. நானும் பிரீத்தியும் இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பிடுவோம். நாங்க வந்தது கிருஷ்ணாக்கும் சூர்யாக்கும் தெரியும். ஏய் என்ன போய் சொல்றியா? என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? இல்ல நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். அம்மா தான் ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதான் இந்த வீட்டுல அப்படியே தைரியமா ஒலா வந்துட்டு இருக்கீங்களோ? சி, இவளை பார்க்க எரிச்சலா இருக்கு. அவனுங்க ரெண்டு பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. எதுக்கு இந்த மூதேவிய உள்ள விட்டு தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. ஏய், ஒழுங்கா ஒரு வாரத்துல இந்த வீட்டை விட்டு ஓடி போற வழிய பாரு. அதுக்கு மேல எங்க இருக்கணும்னு நினைச்ச தொலைச்சிருவன் தொலைச்சி. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா திருந்தி வாழ்ற வழிய பாரு. சும்மா இந்த மாதிரி கேடித்தனம் கேப்பாரித்தனம் பண்ணிட்டு தெரியாத. இல்ல சக்தி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. சீப்ப, உங்ககிட்ட நின்னு பேசுறது கூட ஒருவருப்பா இருக்கு. இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிச்சிடாத பா. சாரி சாரி சக்தி. உண்மையாவே இவ திருந்திட்டாளோ? ஏய், என்னடா நீயும் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? இவளாச்சும் திருந்துறதாச்சும் திருந்தாத ஜென்மங்கள் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண காத்திருக்குங்களோ எனக்கும் தெரியல. இல்ல மச்சான், நீ திட்டின உடனே மூஞ்சே வாடி போச்சு. எனக்கு என்னமோ இவ திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். திருந்தினவ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் வரணும்? ஒழுங்கா வெளியவே ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு ஹாஸ்டல்ல எல்லாம் கிடந்திருப்பா. சரி, ஏதோ ஒண்ணு மச்சான், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ச்சே, இப்ப கொஞ்ச நாளாதான் இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. திரும்பவும் வந்துட்டாளுங்க. சரி விடு மச்சான், விடு மச்சான். நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஆட்டோ கூட வரல. ஒருவேளை இந்த பக்கம் ஆட்டோவே வராதோ? இல்லையே, இதுக்கு முன்னாடிலாம் இந்த பக்கம் ஆட்டோ வருமே. ஆட்டோல எத்தனை டைம் ஏறி போயிருக்கோம். இன்னைக்கு என்ன ஒரு ஆட்டோ கூட வரல?
டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கிழிச்ச மாதிரி தான். பேசாம வீட்டை பார்த்து போக வேண்டியதான் போல. சரி, இன்னொரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆட்டோ வந்தா போவோம், இல்லைன்னா நேரா வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான். செல்லம்